ஒரு பர்ஃபெக்டான ப்ரௌனி சாப்பிட்ணுமா? அப்போ இந்த வீடியோ உங்களுக்கானது. நானும் ரொம்ப நாளாக பர்ஃபெக்டான ப்ரௌனிஸ் செய்கிற மெத்தடை தேடி பார்த்தேன். கடைசியில் நானே சில மெஷர்மெண்ட்ஸை ட்ரை பண்ணி பர்ஃபெக்டான ப்ரௌனிஸ் செய்ய கற்றுக்கிட்டேன். அந்த ப்ரௌனி ரெசிபி உங்களுக்காக எடுத்துகிட்டு வந்திருக்கேன். வாங்க பார்க்கலாம். ஒவ்வொரு இன்க்ரீடியன்ஸையும் எவ்வளோ மெஷர் பண்ணணும்னு இந்த வீடியோவில் தெளிவாக உங்களுக்காக காட்டியிருக்கேன். என்ன மாதிரி நீங்களும் இதை ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பாருங்களேன். ஒரு சூப்பரான ஃபஜ்ஜி ப்ரௌனி கிடைக்கும். நான் இன்றைக்கி எடுத்திருக்கிறது அமுல் சாக்லேட். நீங்கள் டார்க் காம்பவுண்ட் இல்லை வேறு ஏதாவது சாக்லேட்னா கூட எடுத்துக்கலாம். டேஸ்ட்டு கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். சுகரை அப்படியே போடாமல் கிரைண்ட் பண்ணி பவுடராக யூஸ் பண்ணியிருக்கேன். ஏன்னா அப்போ தான் அது ஈஸியாக மாவோட மிக்ஸ் ஆகும்னு. நான் இந்த ப்ரௌனியில் பட்டர் ஆட் பண்ணியிருக்கேன். பட்டர் தான் ரிச் டேஸ்ட் கொடுக்கும். அதனால தான் நான் அதையே ஆட் பண்ணியிருக்கேன். கொக்கோ பவுடர் ஒரு 5 கிராம் மெஷர் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். எல்லாமே மெஷர் பண்ணி எடுத்து வச்சிட்டோன்னா இந்த ரெசிபி செய்கிறது ரொம்ப ஈஸி. மெஷர்மெண்ட்ஸ் பர்ஃபெக்டாக இருந்ததுன்னா ப்ரௌனிஸ் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ஒரு பவுலில் 4 முட்டையை உடைச்சி எடுத்து வச்சுக்கலாம். நாம் மெஷர் பண்ண பட்டரையும் டார்க் சாக்லேட்டையும் ரூம் டெம்பரேச்சர் வந்ததுக்கப்புறம் டபுள் பாயிலிங் மெத்தடில் மெல்ட் பண்ணி எடுத்துக்கலாம். இல்லைன்னா மைக்ரோவேவ் 40 to 50 செகண்ட்ஸ் வச்சு அதை மெல்ட் பண்ணிக்கலாம். நாம் மெல்ட் பண்ண பட்டரும் சாக்லேட்டும் கொஞ்சம் ரூம் டெம்பரேச்சர் அளவுக்கு கூலிங் டவுன் ஆகணும். சூடானதில் நம்ம எதையும் மிக்ஸ் பண்ணக்கூடாது. நாம் அரைச்சி வச்சுருக்க சர்க்கரையை சலிச்சுட்டு அது கூட நம்ம மெல்ட் பண்ணி வச்சுருக்கிற பட்டரும் டார்க் சாக்லேட்டும் கலந்த மிக்சரை மிக்ஸ் பண்ணிக்கலாம். பொறுமையாக அதை கலந்து விட்டுடலாம். நாம் எடுத்து வச்சுருக்க முட்டையை கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி மிக்ஸ் பண்ணிக்கலாம். இதுக்கு பீட்டர் தேவைப்படாது. விஸ்கை வச்சே நம்ம கிளறிக்கலாம். நாம் மெஷர் பண்ணி வச்சுருக்க மாவில் பேக்கிங் பவுடர், சால்ட், கொக்கோ பவுடர் எல்லாத்தையும் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணி சல்லடையில் சலிச்சுட்டு அந்த மாவை இந்த மிக்சரோடு சேர்த்து மிக்ஸ் பண்ணலாம். வெனிலா எசன்ஸ் ஆட் பண்ணிக்கலாம். நான் கொஞ்சம் வால்நட் ஆட் பண்ணுறேன். உங்கள்கிட்ட ட்ரை ஃப்ரூட்ஸ் வேறு இல்லை சாக்கோ சிப்ஸ் எதுனாலும் ஆட் பண்ணிக்கலாம். நம்ம
7 இன்ச் டின்னில் பட்டர் ஷீட் போட்டு ஆயில் அப்ளை பண்ணி வச்சுருக்கேன். இப்போ நம்ம ப்ரிப்பேர் பண்ண மாவை அதில் ஊற்றிடலாம். 1 இன்ச் அளவுக்கு மாவு ஊற்றினா போதும். மாவு ஊற்றினதுக்கப்புறம் டின்னை நல்லா டேப் பண்ணி ஏர் பிளாக்ஸை ரிலீஸ் பண்ணிடலாம். ஃபைனலாக கார்னிஷ்க்கு வால்நட் ஆட் பண்ணிக்கலாம். நான் இன்றைக்கி செஞ்சுருக்கிறது 1 kg ப்ரௌனி ரெசிபி. அதனால் 2 ஸ்மால் டின்னில் நான் ஊற்றிக்கிறேன். பேக்கிங் டைம் நான் வீடியோலையே கொடுத்துருக்கேன். டேஸ்டியான ஃபஜ்ஜி ப்ரௌனி ரெடி. ஒரு டூத் பிக் வச்சு நம்ம செக் பண்ணிக்கலாம். ப்ரௌனிஸ் எப்போயுமே பேக் பண்ண உடனேயே நம்ம பீசஸாக கட் பண்ணக்கூடாது. 1 hour இல்லை 2 hour அதை ரெஸ்ட்டில் விட்டுட்டு அதுக்கப்புறம் அதை சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணிக்கலாம். இந்த ப்ரௌனிஸோட ஐஸ்கிரீம் வச்சு சாப்பிட்லாம், இல்லைன்னா சாக்லேட் சிரப் இல்லைன்னா சாக்லேட் கனாஷ் எது வேணுமோ மேலே அப்ளை பண்ணி நம்ம சாப்பிட்லாம். நீங்களும் இதை கண்டிப்பாக ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்தாலோ இல்லை பிடிச்சிருந்தாலோ மகாமாரியம்மன் சேனலை கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். Thank you all. Bye.